உங்கள் முத்து சில்க்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து சில்க்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கஞ்சா கும்பலால் தாக்கப்பட்ட காவலர் மருத்துவ செலவை அரசே ஏற்கும், சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவிருந்த தேதி மாற்றம், மாவட்ட ஆட்சியர் தகவல். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் ஆடிப்பெருவிழா, கொடியேற்றத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கஞ்சா கும்பலால் தாக்கப்பட்ட காவலரின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்று சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் மீதான விவாதத்தின் பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், கஞ்சா விற்போர் நிறைய பேர் பிடிக்கப்பட்டுள்ளனர் எனவும், கஞ்சா விற்போர் மீது எடுக்கும் நடவடிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலையிட மாட்டோம் என ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் எனவும், காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படுகின்றனர் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், வில்லியனூர் கோர்க்காடு பகுதியில் கஞ்சா விற்பதாக தகவல் கிடைத்துள்ளது எனவும், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் அங்கு செல்வதற்குள் அந்த கும்பலை தப்பிக்கவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே தலைமை காவலர் வசந்த் அங்கு சென்றுள்ளார் என்றும், அப்பொழுது அங்கிருந்த 3 பேர் கொண்ட கும்பல் தலைமை காவலர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் காயமடைந்த தலைமை காவலர் வசந்திற்கு உரிய மேல் சிகிச்சை அளிக்கப்படும் எனவும், மேலும் மருத்துவ செலவு முழுவதுமே அரசு ஏற்கும் என்று பட்ஜெட் மீதான விவாதத்தின் பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்துள்ளார். வில்லியனூர் கொம்யூன் பகுதியிலே கஞ்சா வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு வசந்த் என்ற காவலர் அவர்களை கைது செய்ய சென்றபொழுது அந்த காவலர் அந்த குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு மண்டையில் பெருத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். புதுச்சேரியில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவிருந்த தேதி மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், துணைநிலை ஆளுநர் பரிந்துரையின்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்கும் குறைதீர் தினம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினம் என்பதால் அந்த நாள் விடுமுறையாகும் எனவும், எனவே அன்று நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர் தினம் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும், இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் ஆடி பெருவிழா முன்னிட்டு 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்ற பின்பு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பின்பு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 4 மணிக்கு மேல் துவஜாரோகணம் நடைபெற்றது. மேலும் இதனைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைக்க உள்ளார். மேலும் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியிலும் வரும் 11ஆம் தேதி வரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், மேலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும், அதனைத் தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
அறிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் ஒட்டிய பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்சமாக மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் நிஜாமுதீன். இவரிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு தொகையை உயர்த்த வங்கி விவரங்களை கேட்டுள்ளார். அதனை கொடுத்த அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் என்பவரிடம் பேசிய நபர் தொழில் தொடர்பாக பேசி மொத்த விற்பனையாளர் என கூறியுள்ளார். அதனை நம்பிய அவர் 79,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் காரைக்காலை சேர்ந்த பிரியா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறியுள்ளார். அதனை நம்பி 19,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். கராத்தே பயிற்சி முகாமில் கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஜிப்மர் சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கராத்தே சங்கம் அகில இந்திய ஷிட்டோரியோ கராத்தே பயிற்சி பள்ளியுடன் இணைந்து ஒருநாள் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாமை ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கராத்தே வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கி கராத்தே வீரர் வீராங்கனைகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கட்டா மற்றும் சியாயா குறித்து செய்முறை விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகளை அளித்தார். அதில் சிறப்பாக பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தே சங்க துணைத் தலைவர் ஷோஷிகானா கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். மேலும் ஜிப்மர் தலைமை நிர்வாக அதிகாரி ஹாய் சிங் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் ஷிட்டோரியோ கராத்தே பயிற்சி பள்ளியின் மூத்த தலைமை பயிற்சியாளர் கராத்தே சுப்பிரமணியன் செய்திருந்தார். வெள்ளினூர் தொகுதி ஒதியம்பட்டில் சங்கர் என்பவரது தோட்டத்தில் புகுந்த 6 அடி நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் மீட்டு பாதுகாப்பாக வனத்துறைக்கு கொண்டு சென்றார். புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது அவ்வப்பொழுது லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகின்றது. இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெய்து வருகின்றது. இந்நிலையில் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் அடிக்கடி விஷ ஜந்துக்கள் தஞ்சமடைந்து வருகின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து வெள்ளினூர் தொகுதி ஒதியம்பட்டில் உள்ள சங்கர் என்பவரது வீட்டுத் தோட்டத்தில் 6 அடி நீள நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டு வனத்துறைக்கு கொண்டு சென்றுள்ளார். கண்டமங்கலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 9ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. கண்டமங்கலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆகாசம்பட்டு, ரவுத்தன்குப்பம், பாப்பஞ்சாவடி, ஒழுந்தியாம்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையில் இருந்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை வரவு செலவு விவாதத்தின் இடையே குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத இருப்பதின் காரணம் என்ன என்றும் இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதற்கு பேரவைத் தலைவர் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் கொடுக்க வேண்டும் என்றார். இதனை கண்டித்தும் இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை கொடுக்க வேண்டும் என்று சட்டமாக்கித்தான் அனுமதி அளிக்கப்பட்டது எனவும், ஆனால் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் குறைந்த அளவே இடங்களை பெற்று வந்தனர் எனவும், இந்த ஆண்டு அதுவும் பஞ்சாயத்து பேசி குறைந்த அளவு இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற இருப்பதாக தெரிகிறது எனவும், தமிழகத்தில் 65% இடங்கள் அரசு ஒதுக்கீடாக பெறப்படுகிறது. ஆகவே இந்த
ஆண்டு புதுச்சேரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடம் இருந்து 50% இடங்களை கண்டிப்பாக பெற வேண்டும் எனவும், அதேபோல் முதுநிலை மருத்துவ சேர்க்கையிலும் 50% இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் மக்கள் திரள் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும், மேலும் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தயங்காது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறியுள்ளார். இன்னைக்கு 65% கொடுத்துருக்காங்க. இன்னும் சில மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் கொடுத்துன்னு வராங்க. எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பஞ்சாயத்து பேசி குறைஞ்ச சீட்டை கொடுத்துன்னு வராங்க. இதை கண்டிச்சு நாங்கள் வெளியிடப்போம். கல்லூரிக்கு சீட்டை குறைச்சி கொடுக்குறாங்கன்னா இப்போ முறைகேடு தான். அது சீட்டை குறைச்சி கொடுக்குறாங்கன்னா யாருக்கு ஆதாயம் அதில்? அதே போல் வந்து 10% ஏதோ வந்து கிராமப்புற மாணவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை முழுமையாக அதை நான் கேட்டிருக்கேன், கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதையும் கேட்டிருக்கோம். இன்னைக்கு சட்டமன்றத்திலேருந்து வெளிநடை பண்ணியிருக்கின்றோம். நாளைக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம். கோர்ட்டுக்கும் சில நாள் இருக்கும், நீதிமன்றம். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6350 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 835 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.